வணக்கம். இன்றைக்கி தமிழ்நாடே ஒரு புதிய முதலமைச்சரை உட்கார வச்சிருக்கு. திரு விஜய் ஜோசப் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மே 10 அவர் ஆட்சி உட்கார்ந்தார். அவருடைய பணிகளை தொடர்ந்து போயிட்டே இருக்கு. ஆனால் இதில் நாங்கள் என்ன பேச வரோம்னு கேட்டிங்கன்னா, விஜய் முதலமைச்சர் அவரதை தடுக்கிறதுக்கு பல விஷயங்கள் நடந்தது. இதில் காங்கிரஸை பலிகடாக ஆக்க நினச்சாங்க டிஎம்கே. மே 4 ரிசல்ட் வந்துட்டுருக்கு. எல்லோரும் தோத்துட்ருக்கோம். 3 மணிக்கு மேலே கனெக்டிங் கால் வருது பிஜேபியிடம் இருந்து. அதே மாதிரி அன்றைக்கி சாயங்காலம் சிவி சண்முகம் ஐயா ஏற்கனவே அவர் இன்டர்வியூவில் கொடுத்துருக்காரு. எனக்கு ஒரு கால் வந்தது நான் விழுப்புரம் கிட்ட வரும்போது. அதில் பார்த்தீங்கன்னா டிஎம்கேலேருந்து ஒரு தலைவர், அவர் பேரை சொல்லலை, ஒரு அமைச்சர் அவருக்கு கால் செய்து இதை மாதிரி நீங்கள் ஒரு பதவி எடுத்துக்கோங்க உங்களுக்கு அப்படின்னு சொன்னார். இவரும் தோத்துட்டோம், இதுக்கு மேலே என்ன பதவி வருதுன்னெல்லாம் சொன்னார். என்ன கேட்டிங்கன்னா, டிஎம்கே அதிமுக மேலே பிஜேபி இவர்கள் ஒன்றிணைந்து விஜய் என்ற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரை ஆட்சி பொறுப்பில் வரக்கூடாது என்று அவரை கீழே தள்ளிவிட பல யூகங்களை இவங்கள் பிரம்மாண்டமாக செஞ்சாங்க. ஆனால் அது இன்றைக்கி வெளியில் வந்துடுச்சு, மக்களுக்கெல்லாம் புரிஞ்சு போச்சு. ஆனால் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ராகுல் காந்தி மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. அந்த குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, துரோகம் செஞ்சிட்டோம் காங்கிரஸை, ராகுல் காந்தி துரோகம் பண்ணிட்டார். என்ன துரோகம் பண்ணாங்க? எம்பி மாணிக் தாக்கூர் கிளியராக சொல்லியிருக்காரு, நீங்கள் 3 இந்த மாதிரி கனெக்டிங் கால் வந்துடுச்சு, நீங்கள் பிஜேபியோட பேச ஆரம்பிச்சிட்டிங்க. 5 அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட 5 எம்எல்ஏக்களையும் டெல்லியில் கூப்பிட்டு பேசி இதோட நிலவரத்தை எல்லாம் சொல்லி தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி திரு ஜோடங்கர் அவர்கள் அதை பற்றி விவரித்து, கார்கே ஐயாவும் இருந்தார். பின்பு விஜய்க்கு தாவேக்காக்கு சப்போர்ட் செய்கிறதாக அறிவித்தோம். ஏன் அறிவித்தார் என்றால், பிஜேபி பின்வாசல் வழியாக வரக்கூடாது என்பதற்காக. ஆனால் இது நன்றாக தெரியும் அவர்களுக்கும், அவர்கள் இந்த மாதிரி பேசினதெல்லாம். ஆனால் இதெல்லாம் மறைப்பதற்காக காங்கிரஸ் மீது ஒரு பழியை போட்டார்கள். என்ன பழி? நாங்கள் 20 வருஷமாக உங்களோட தானே, திமுகவோட தானே இது பண்ணிகிட்ருக்கோம், எப்படி துரோகமாகும்? ஒரு துரோகி 20 வருஷம் ட்ராவல் பண்ண மாட்டாங்க, நீங்களும் எங்களை வச்சுட்டு இருக்க மாட்டீங்க, இது மக்களுக்கே தெரியும். அது எப்படி துரோகமாகும்? 20 வருஷமாக உங்களோட இருந்தோம். உள்ளாட்சி தேர்தலில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கும் பெருசாக எதுவுமே கொடுக்கல. இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி நாங்கள் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி சீட்டு அதிகமாக கேட்டோம். அப்போ நீங்கள் என்னெல்லாம் கிண்டல் அடிச்சிங்க, இவங்களுக்கு 3000 ஓட்டு இருக்கிறவங்களுக்கு இது தேவையா, அந்த மாதிரிலாம் ரொம்ப கிண்டல் அடித்து நீங்கள் உங்களை கீழே இருக்கவங்கெல்லாம் எவ்வளோ பேச்சு பேசுனீங்க. இதெல்லாம் நாங்கள் கண்டும் காணாமலும், ஏன்னா கூட்டணி தர்மம்னு ஒன்று இருக்குது, அதை வச்சுட்டு நாங்கள் உங்களுக்கு 234 தொகுதிக்கும் காங்கிரஸ் மட்டும் இல்லாமல் விசிகா, சிபிஐ, சிபிஎம், ஐஎம்யூஎல், அதாவது இந்தியன் முஸ்லீம் லீக், இவங்க எல்லாருமே வேலை பண்ணோம். நீங்கள் எங்களுக்காக 28 இடத்துலையும் வேலை பண்ணோம். ஆனால் யாரும் எதிர்பார்க்குறத ஒரு ரிசல்ட் வந்துடுச்சு. அந்த ரிசல்ட் விஜய் அவர்கள் 108 இடத்துல ஜெயிச்சிட்டாங்க. மக்கள் ஆதரவு இருந்தது, யாரும் எதிர்பார்க்கல. அதற்கும் துரோகத்துக்கும் என்ன சம்மந்தம் உள்ளது? உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா, சென்னையில் இருக்கிற 16 தொகுதிகள் நீங்கள் விட்டுட்டீங்க. அப்போ அங்கே யார் ஓட்டு போடலை? உங்களுக்காக வேலை செஞ்சவங்களே உங்களுக்கு ஓட்டு போடலை, எங்களுக்கும் சேர்த்து தான் ஓட்டு போடலை. அப்போது நீங்கள் அங்கே தான் கேட்கணும், நீங்கள் எங்கே தவறு செஞ்சீங்கன்ட்டு நீங்கள் பார்க்கணும். ஏன் இவ்வளோ அதிருப்தி? இந்த அதிருப்தி பற்றாமல் இதில் வேறு நீங்கள் போய் ஏடிஎம்கேவோட போய் கூட்டணி அமைக்கிறீங்க. ஏடிஎம்கே நீங்கள் நாங்களும் உங்களுக்காக, நீங்கள் டிஎம்கே என்ன சொல்லிச்சு, ஏடிஎம்கே பிஜேபியோட அடிமை, பிஜேபியோட இதில் தான் போவாங்க, அவங்க வரக்கூடாதுன்ட்டு. அவங்க என்ன சொன்னாங்க? தீய சக்தி டிஎம்கே, அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஓட்டு கேட்டாங்க. நம்ம காங்கிரஸும் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்காக நாங்களும் அதை தான் சொல்லி நாங்கள் ஓட்டை கேட்டோம், உங்களுக்காக ஓட்டு கேட்டோம். 234 தொகுதிக்கு ஓட்டு எல்லாம் கேட்டோம், தோத்தோம், 5 இடத்துல ஜெயித்தோம். நீங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 50+ நீங்கள் ஜெயிச்சிருக்கீங்க, எதிர்கட்சியாக இருக்கீங்க. ஆனால் அதை ஒழுங்காக எதிர்கட்சியாக உட்காராமல், ஒரு நல்ல எதிர்கட்சி ஒரு இதுவாக நீங்கள் உட்காராமல், நீங்கள் கூட்டணி கட்சிகளை குறை சொல்கிறதுல இருக்கீங்க, உங்கள் தப்பை மறைக்கிறதுக்கு. ஆனால் மக்களுக்கு இன்றைக்கி எல்லாம் தெரிஞ்சிடுச்சு. ஆனால் இது டிஎம்கே இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாரும் எதிர்பார்க்கல. ஏன்னா டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணின்றது தமிழ்நாட்டோட வரலாற்றில் மிகப்பெரிய துரோகம் மக்களுக்கு. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் இவ்வளோ எதிரும் புதிருமாக இருந்துட்டு, இப்போ ஒன்று சேர்ந்துட்டு நீங்கள் ஒருத்தர் புதுசாக வரவங்களை நீங்கள் வரவிடாமல் பார்க்குறது மிகப்பெரிய தவறு. செய்ய நினச்சிங்க, அதுலேருந்து ஒரு விதத்தில் நாங்கள் வெளியே வந்துட்டோம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் உங்கள் கூட இருந்தீங்கன்னா நாங்களும் அந்த பழிக்கு பழிய தலையில் தூக்கி போட்டு நாங்களும் சுற்றிட்டு இருக்கணும். ஆனால் அது இல்லை. ராகுல் காந்தி அவர்கள், கார்கே அவர்கள் அவர் சரியான முடிவை எடுத்து இன்றைக்கி மக்களோட எதிர்பார்ப்பை, தமிழ்நாட்டு மக்களோட எதிர்பார்ப்பை பூர்த்தி செஞ்சுருக்கோம். நன்றி.